ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேப்பங்கிழங்குல மோர் குழம்பு செய்வோம். இதுக்கு சேப்பங்கிழங்கு ஒரு 4 பீஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு ஊற வச்சுக்கிறோம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். 2 ஸ்பூன் போதும், ஏன்னா ரொம்ப குழகுழப்பாக இருக்கும், அதனால் 2 ஸ்பூன் போதும். சேப்பங்கிழங்க நம்ம குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். சேப்பங்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தோல் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்குறோம். சின்ன மூடியில் 1/4 மூடி தேங்காய், கொஞ்சம் மஞ்சப்பொடி, இந்த அளவு மஞ்சப்பொடி போட்டோம், கொஞ்சம் சீரகம், 1/4 ஸ்பூன் சீரகம், 5 மிளகா வத்தல், நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற துவரம்பருப்பு அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருவோம். மோர் குழம்புக்கு அரைச்சி வச்சாச்சு. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிறோம். இதுக்கு ஒரு 3 கரண்டி தயிர் எடுத்து வச்சுருக்கிறோம், கடைஞ்சி வச்சுருக்கிறோம், ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். சேப்பங்கிழங்கு 2 ஸ்பூன், ஒரு வானலியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பட்டை மிளகாய், நம்ம வேக வச்சு வச்சுருக்க சேப்பங்கிழங்க ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கி எடுக்கிறோம். அப்போ தான் சேப்பங்கிழங்குல எப்போயுமே அந்த பிசுபிசுப்பு இருக்கும். அந்த பிசுபிசுப்பு போகிறதுக்காக நம்ம லைட்டாக இதை எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கிறோம். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அதில் ஊற்றணும். நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற ஒரு 3 கரண்டி மோரையும் அதில் ஊற்றணும். இந்த கரண்டியில் 3 கரண்டி தயிரை கடைஞ்சி வச்சுருக்கிறோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போடவும் இப்போ காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. அது லைட்டாக கொதி வரதே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சைஸில் நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த அளவு செய்கிறப்ப எவ்வளோ மோர் குழம்பு வந்துடுது. இது எப்பயுமே நிறைய வந்துடும். செய்கிறது கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும், செய்கிறப்ப நிறைய வந்துடும். அதனால் நம்ம இந்த அளவு செஞ்சாலே எப்படியும் 4 பேர் சாப்பிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மோர் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோட இதை பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாய்.